எழுத்தும் என்னும் 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 எழுத்தும். செயல்பாடு 3 நுழையும் முன். இப்ப நாம இந்த QR கோட்ல என்ன இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம் டீச்சர். ஐ, படங்களா இருக்கு பாரு. படங்களா இருக்கா? படங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த படங்களை வச்சு தான் உங்ககிட்ட சில வினாக்களை கேட்க போறேன். உங்களுக்கான முதல் கேள்வி, நீங்க பார்த்த படத்துல தரை எந்த வடிவத்தில் இருந்தது? சதுரம் டீச்சர். சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வியை கேட்கட்டுமா? அந்த தரை எதனால் நிரப்பப்பட்டிருந்தது? டைல்ஸால டீச்சர். சரியா சொல்லிட்டீங்க. அந்த டைல்ஸை தான் தல ஓடுகள்னு சொல்லுவோம். அடுத்த கேள்விய கேட்கட்டுமா? அந்த ஓடுகள் எல்லாம் ஒரே வடிவத்துல இருந்ததா? இல்ல டீச்சர். அப்படின்னா எந்தெந்த வடிவங்கள்ல ஓடுகள் ஒட்டப்பட்டிருந்தது? சதுரம், செவ்வகம். டீச்சர் நான் சொல்லட்டுமா? வட்டம், முக்கோணம், அருங்கோணம்லாம் இருந்துச்சு டீச்சர். சூப்பரா சொல்லிட்டீங்களே, வெரி குட். இப்ப இந்த படத்தை பாருங்க. இந்த வட்ட வடிவ ஓடுகள் தரைய முழுமையா நிரப்பியிருக்கான்னு? இல்ல டீச்சர், வட்ட வடிவத்தோட வேறு வடிவங்களையும் தல ஓடுகளால நிரப்பியிருக்காங்க டீச்சர். வெரி குட், நல்லா சொல்லிட்டீங்க. அப்படின்னா தளத்தை நிரப்ப எந்த 2 வடிவங்களை நீங்க தேர்வு செய்வீங்க? கற்றலின் தருணம். ஆசிரியர் தளநிரப்பிகளாக பொருத்துவதற்கு சதுரம், முக்கோணம் மற்றும் அருங்கோண வடிவங்களில் பல்வேறு வண்ணங்களில் காகித துண்டுகளை வெட்டி தயார் செய்து வைத்துக்கொள்ளணும். மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினருக்கு முன்பாக செவ்வக வடிவ தளத்தையும் மற்றொரு குழுவிற்கு முன்பாக சதுர வடிவ தளத்தையும் வைக்கணும். பிறகு 2 குழுவினருக்கும் தள நிரப்பி துண்டுகளையும் பசையையும் கொடுத்து தளங்களை நிரப்ப பொருத்தமான தள நிரப்பிகளை தேர்ந்தெடுத்து ஒட்டி காட்சிப்படுத்தணும். விரைவாகவும் சரியாகவும் செய்யும் குழுவினரை பாராட்டணும். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவை அறிந்து கொள்ளும் விதமா இச்செயல்பாடானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தளத்தை எந்தெந்த வடிவங்களால் முழுமையாக நிரப்ப இயலும் என மாணவர்களிடம் சிந்தனையை தூண்டும் விதமாக கேள்விகளை கேட்கணும். சதுரம் மற்றும் செவ்வகம் என விடையளிப்பதைத் தொடர்ந்து விளையாட்டினை தொடங்கணும். மாணவர்களை 4 குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஓரலகு சதுரங்கள் வரையப்பட்ட தாளினை வழங்கணும். முதல் 2 குழுக்களுக்கு சதுர வடிவங்கள் உள்ள தாள்களையும் மற்ற 2 குழுக்களுக்கு செவ்வக வடிவ தாள்களையும் கொடுக்கணும். ஓரலகு சதுரங்கள் வரையப்பட்ட தாளில் பரப்பளவு காண வேண்டிய சதுரத்தின் எல்லை கோடுகளுக்குள் அடைக்கப்பட்டுள்ள ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கையின எண்ணி கூற செய்யணும். ஒவ்வொரு குழுவும் கூறிய சதுரங்களின் எண்ணிக்கையின ஆசிரியர் கரும்பலகையில் எழுதணும். அட்டவணையில் உள்ளவாறு அடைப்பட்ட பகுதிக்குள் இருந்த சதுரங்களின் எண்ணிக்கையும் கிடைமட்ட வரிசையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையும் மற்றும் செங்குத்து வரிசையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையும் மாணவர்களை கூறச் செய்து மொத்த சதுரங்களின் எண்ணிக்கைக்கு உள்ள தொடர்பினை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டு சரியாக விடை கண்டுபிடித்தவர்களை பாராட்டணும். வடிவங்களை மட்டும் கொடுத்தால் உங்களால் பரப்பளவினை கண்டுபிடிக்க முடியுமா என கேட்கும் பொழுது மாணவர்கள் முடியாது என்று கூறினால் சதுரத்திற்கு ஒரு பக்கத்தையும் செவ்வகத்திற்கு நீளம் மற்றும் அகலத்தையும் அளக்க செய்து சதுரத்தில் கிடைமட்ட சதுரங்களின் எண்ணிக்கையும் செங்குத்து சதுரத்தின் எண்ணிக்கையும் சதுரத்தின் பக்க நீளத்திற்கு சமம் என்பதையும் செவ்வகத்தில் கிடைமட்ட சதுரங்களின் எண்ணிக்கையே செவ்வகத்தின் நீளம் என்பதையும் செங்குத்து சதுரத்தின் எண்ணிக்கையே செவ்வகத்தின் அகலம் என்பதையும் கூறணும். இதிலிருந்து சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம், செவ்வகத்தின் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம் என்ற வாய்ப்பாட்டின மாணவர்களுக்கு விளக்கி கூறணும். இதன் மூலம்
ஓரலகு சதுரங்கள் இல்லை என்றாலும் பக்க அளவுகளை பயன்படுத்தி பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தணும். ஆசிரியரின் சிந்தனையை தூண்டும் விதமான நமது சிந்தனைக்கான பகுதியை பார்ப்போமா? ஓர் ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை பராமரிக்க ஓர் உதவியாளரை நியமிக்க விரும்பினார். உதவியாளராக பணிபுரிய விண்ணப்பித்தவர்களை அழைத்து ஒரு புதிரை கூறினார். அந்த புதிர் என்னன்னு பார்ப்போமா? என்னிடம் 1000 அடி பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவ நிலம் உள்ளது. அதனைச் சுற்றியுள்ள நிலம் எனது மனைவியின் உடையது. எனது மனைவியின் நிலத்திலிருந்து எனது நிலத்திற்கு சமமான அளவு நிலத்தை எனது நிலத்துடன் சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்த்த பின்னரும் அந்நிலத்தின் சதுர வடிவம் மாறக்கூடாது. மேலும் அந்நிலத்தின் பரப்பளவானது முன்னறியிருந்த நிலத்தின் பரப்பளவின் 2 மடங்காக இருக்க வேண்டும். எவ்வாறு சேர்ப்பீர்கள்? இப்புதிருக்கு சரியான விடையளிக்கும் முதல் நபருக்கு என்னுடைய உதவியாளராக உயர்ந்த ஊதியத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் என்றார். மணிமாறன் என்ற இளைஞன் சரியாக பதிலளித்து வேலையில் சேர்ந்தான். அவன் எப்படி கண்டுபிடித்திருப்பான்? சற்று சிந்தியுங்கள். உங்களது சிந்தனைக்கான விடை இதுவான்னு பாருங்க.